வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அத்தியாயம் 31. யாகத்தில் தோன்றிய ஆடும் மேஷ வாகனரும். ஸ்கந்தப்பட்டணம் நீளத்திலும் அகலத்திலும் பல யோஜனை தூரங்களைக் கொண்டும் மிகுந்த வனப்பு பொருந்தியும் எல்லா பாக்கியங்களும் நிரம்ப பெற்றும் ஸ்கந்தபுரம் என்ற பெயரோடு விளங்கி வந்தது. அந்த பட்டினத்தில் வரிசை வரிசையாக உயரமான மாளிகைகள் கொண்ட ராஜவீதிகள் கணக்கில்லாமல் அடங்கியிருந்தன. பிரம்மாண்டமான மதில் சுவர்களை தொட்டு நிற்கும் உயர்ந்த கொடிமரங்களும் அங்கு காட்சியளித்தன. அதற்கு மத்தியில் குடை வகைப்படும் மிகுந்த வனப்பு வாய்ந்ததும் ராஜாதி ராஜாக்களுக்கு உகந்ததும் கோடி சூரியர்களுக்கு நிகரானதுமான ஒரு மகத்தான அரண்மனையை தேவ சிற்பியான ஒரு விஸ்வகர்மா முடித்தான். அந்த அரண்மனையில் உள்ள இரத்தினங்கள் இழைக்கப்பட்டும் கோடிக்கணக்கான தூண்களால் அலங்கரிக்கப்பட்டும் தண்ணீரே தரையாகவும் தரையே தண்ணீராகவும் வாசற்படியே சுவராகவும் சுவரே வாசற்படியாகவும் பிரம்மையூட்டும் வண்ணம் மணிகளால் ஒளிவீசி திகழும் ஒரு மண்டபம் கட்டப்பட்டது. அந்த மண்டபத்தினுள் திவ்யமானதும் சகலவிதமான இரத்தினங்களாலும் அழகு பெற்றதும் கோடிக்கணக்கான சூரியர்களின் சோபையும் உடன் கூடியதுமான ஒரு சிம்மாசனத்தை தேவ சிற்பி அமைத்து கொடுத்தான். திரிபுர சம்ஹாரம் செய்த மகாதேவனுடைய அருமை குமாரனை அந்த திவ்ய சிம்மாசனத்தில் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களும் சாத்தியர்களும் மாமுனிவர்களும் முறைப்படி அமர்த்தினார்கள். ஜெகத்குருவான கந்தவேலனை பிரம்மாண்டத்தின் மத்தியில் உள்ள சகலவிதமான புண்ணிய தீர்த்தங்களினாலும் வசிஷ்டர் முதலான அந்தணர்கள் அபிஷேகம் செய்வித்தார்கள். வேதாந்தங்களில் அறிவு முதிர்ந்த சான்றோர்கள் வேதங்களில் உள்ள பலவிதமான திவ்ய மந்திரங்களால் பிரம்மா விஷ்ணு முதலான தேவசேனைகளுக்கு முருகப்பிரானையே சேனாதிபதியாக நியமிக்கும் வண்ணம் அபிஷேகம் செய்வித்தார்கள். அச்சமயம் தேவதுந்துபி வாத்தியங்கள் முழக்கமிட்டன. வானத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தது. நிஸ்ஸானம் திமிலை டக்கா வீராரணம் டிம்டிமம் சங்கம் கொம்பு மிருதங்கம் சின்னம் ககாலம் போன்ற வாத்தியங்கள் அனைத்தும் ஏக காலத்தில் இன்னிசை முழக்கமிட்டு கடல் அலைகள் போன்று பேரொளியுடன் காதுகள் சிவிடுபொடியாகும்படி ஒலித்தன. இவற்றை தவிர சின்னர்கள் கிண்ணர்கள் கருடர்கள் சித்தர்கள் வித்யாதர்கள் ஆகியவர்களும் சிறப்பு வாய்ந்த குதிரை முகமும் மானிட உடலும் பெற்றிருக்கும் கிம்பு புருஷர்களும் ஹாஹா ஹூஹூ என்ற கந்தர்வர்களும் சித்திரசேனன் முதலியவர்களும் தங்கள் மனைவிமார்களோடு சேர்ந்து நின்று அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கோடு இன்னொலி எழுப்பும் வீணை புல்லாங்குழல் போன்ற இன்ப வாத்தியங்களை வாசிக்கலானார்கள். முருகப்பிரானை திருமால் முதலான தேவர்கள் அனைவரும் தங்கள் தேவசேனைக்கு சேனாதிபதியாக அமர்த்தி தேவசேனாதிபதி என்று அபிஷேகம் செய்த வஸ்திரம் ஆசனம் கந்தம் பூநூல் தூபம் தீபம் நைவேத்தியம் முதலான உபச்சாரங்கள் அனைத்து நாளும் பூஜை செய்து ஜெகத்பதியே தேவசேனாதிபதியே ஜெகத்குருவே என்று உள்ள முருக கூறி பலவிதமான பரிசு பொருள்களையும் கொண்டு வந்து அப்பெருமானுடைய திருவடிகளில் குவித்தார்கள். எல்லையில்லாத தேஜசு பொருந்திய சிசுபாலன் அங்கு குழுமியிருந்த தேவர்கள் அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு மன மகிழ்ச்சியோடு வீற்றிருந்தார். இதற்கிடையில் மகாத்மாவும் மகிமை வாய்ந்த மகரிஷியான நாரதர் யாகம் செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அதன்படியே அதிகமாக தட்சணை கொண்ட அவர் நடத்திய அந்த யாகத்தில் பண்டிதராகிய அத்வர்யு என்ற ரித்விக யாக பசுவான ஆட்டிற்கு விதிப்படி செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் நிறைவேற்றி அந்த ஆட்டின் அங்கத்தை விசனம் செய்யும் போது அதிலிருந்து ஒரு ஆட்டுக்கடா தோன்றியது. அது அங்க அவயங்கள் அனைத்திலும் மிகுந்த அழகு வாய்ந்ததாகவும் பிரகாசமான உயர்ந்த வளைந்த கொம்புகளோடும் சிவந்த கண்களோடும் கனைக்கும் பொழுது கத்தும் பொழுதும் நீண்ட தாடிகளால் ஒளிவீசி திகழும் முகத்தில் தாடையோடும் இரு செவிகளும் கழுத்தோரம் அசையும் பொழுது மேக வரிசைகளை தள்ளும்படியாக நீண்ட முழங்கால்களோடு கூடிய 4 கால்களோடும் அக்கால்களிலுள்ள குழம்புகளினால் பூமியை பெயர்த்தும் கொழுப்பான சரீரத்தோடு வாலினால் நட்சத்திரங்களை கீறும்படியாகவும் மிக பருமனாக தொங்கும் விரக்ஷணத்தோடும் மதத்தினால் ஒருவித மனதோடும் அதிக சுறுசுறுப்போடும் மிகுந்த ஒளி பொருந்திய பலவித இரத்தினங்களால் இழைக்கப்பட்டிருக்கும் தண்டைகளும் சிலம்புகளும் கால்களில் அணிந்ததினால் ஏற்பட்ட ஒளியோடும் சின்னஞ்சிறிய சதங்கை மணிகளாலும் அழகான சோழி மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட வனப்பான கழுத்தோடும்
விளங்கியது. பலத்திலும் வேகத்திலும் கருடனையும் வாயுதேவனையுமே மிஞ்சிவிடும்படியானதாகவும் மிகுந்த திமிரோடும் இந்த உலகத்திலேயே தனக்கு விரோதி ஒருவரும் இல்லை என்ற பாவனையில் சுற்றித் திரிந்தது. அந்த ஆட்டுக்கடாவின் மதவாசனை காற்று பட்டவுடனேயே திக்கஜங்கள் அனைத்தும் பயந்து ஓடி ஒளிந்தன. மனோவேகம் போல் வெகு வேகமாக ஓடக்கூடிய அந்த ஆடு திக் யானைகளை எல்லாம் துரத்திச் சென்று விரைவிலேயே அவற்றை எதிர்த்து போராடி சிங்கம் போல் அவற்றின் தலைகளை தன் தலையால் முட்டித் தள்ளியது. அதனால் அப்ருமு என்ற பெண் யானையின் புருஷனான ஐராவதம் என்ற யானை கண் சோர்ந்து மயக்கமடைந்து மூர்ச்சித்து விழுந்தது. மற்றொரு திக்கஜமான புண்டரீகம் என்ற யானை பயந்து நடுநடுங்கிய வண்ணம் வனத்தை நோக்கி ஓடிச் சென்று விட்டது. வாமனம் என்ற இன்னொரு யானையோ அச்சத்தால் உடல் குன்றியது. குமுதம் என்ற யானை அதிக துயரமடைந்தது. அஞ்சனம் என்ற யானை விழிகளில் இழந்தது. புஷ்பதந்தம் என்ற யானையோ அந்த ஆட்டுக்கடாவின் முன்னே அடங்கி ஒடுங்கி நின்றது. சார்வபௌமன் என்ற யானையானது அந்த ஆட்டுக்கு பயந்து சகல இடங்களிலும் அலைந்து திரிந்து ஓடி ஒளிந்ததால் அது அந்த பெயரை பெற்றது. சுப்ரதீகம் என்னும் யானையோ அந்த ஆட்டிற்கு முன்னால் நிற்கக்கூடியவன் யார் என்று நினைத்து பயந்து கொண்டு தொலைதூரம் வரையிலும் சென்று ஓடி ஒளிந்தது. இவ்வாறாக ஒரு ஆட்டுக்கடாவை எதிர்த்து நிற்க முடியாமல் திக்கஜங்கள் அனைத்தும் அளவு கடந்த துயரத்தை அடைந்தன. ஆனால் அந்த ஆடோ தன்னந்தனியாகவே நின்று திக்கஜங்களை வென்று ரசாதலத்திற்கு சென்றது. மிகுந்த பராக்கிரமசாலியும் மதம் கொண்டதால் திமிர் பிடித்ததும் மிகுந்த துரிதமாக ஓடக்கூடிய சக்தியும் வாய்ந்திருந்த அந்த ஆடு பலிச்சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு சென்று விஷங்களையே அம்பாக கொண்டிருக்கும் அங்குள்ள சர்ப்பங்களையெல்லாம் கதிகலங்க அடித்தது. அதற்கும் மேலாக இருக்கும் மற்ற நாகலோகங்களையும் இவ்வாறே திணறச் செய்தது. பிறகு அது தனியாகவே பூமிக்கு கீழே உள்ள 7 உலகங்களையும் லோகாலோக பர்வதம் வரையில் பரவி கிடக்கும் பூமியையும் மனிதர்கள் விலங்குகள் பறவை இனங்கள் ஆகியவற்றையும் விளையாட்டாகவே வென்றது. பிறகு அது அங்கிருந்து கிளம்பி கடலுக்கு அடியில் வாழ்ந்து வரும் ஜீவராசிகளோடு மிகுந்த உக்கிரகமாக சண்டை போட்டு வென்றது. அதன் பிறகு மேகமண்டலத்தை நோக்கி விரைந்து சென்று அந்த ஆட்டுக்கடா அங்கு விண்வெளியில் பரவி கிடக்கும் மேகக்குவியல்களை எல்லாம் சண்டமாருதம் போல் கால் நொடியில் களைத்து சிதறடித்து விட்டது. பிறகு அது சூரிய சந்திரர்களின் ரதங்களை துரத்திச் சென்று ஓட ஓட விரட்டியது. மதம் பூட்டிய திமிரால் எப்படி பட்டவர்களை எல்லாம் மதிக்காமல் தன் மனம் போன போக்கிலெல்லாம் சுற்றி திரிந்து அந்த அந்த ஆட்டுக்கடா ஸ்வர்கலோகவாசிகளான தேவர்களையும் மகர்லோக அதிபர்களான தேவர்களையும் ஜனலோகத்தில் சத்திரியர்களையும் தபோலோகத்தில் சனகர் முதலான யோகீஸ்வரர்களையும் துன்பத்தில் ஆழ்த்தியது. மகா பராக்கிரமசாலியான அந்த ஆடு சர்வகர்த்தரும் கணங்களோடு கூடியவருமான நான்முக பிரம்மாவையும் அஞ்சி நடுநடுங்கும்படி செய்தது. பிறகு அது விராஜ நதியை தாண்டி சென்று வைகுண்டத்தை அடைந்தது. அங்குள்ள விஷ்ணு பக்தர்களை அது துன்புறுத்தி கொண்டிருந்த பொழுது இந்திரன் முதலான தேவர்களும் அந்த யாகத்தின் ரித்விக்குகளும் யாகத்தின் தலைவராகிய நாரத முனிவரோடு விபரீதமான விளைவை ஏற்படுத்திவிட்ட அந்த யாகசாலையை விட்டு கிளம்பி நீலகண்டனும் சதாசிவமுமான சிவசங்கரனின் இருப்பிடமான கைலாயத்தை வந்தடைந்தார்கள். அங்கே பரமசிவனுடைய மாளிகையின் வாசற்படியில் விளையாட்டில் மோகம் கொண்டவரும் மகா பராக்கிரமசாலியும் அக்னிகுமாரனும் தேவ சைனியங்களின் தலைவனும் அகில உலகங்களின் நாயகனும் ஆகிய முருகப்பெருமான் வீரபாகு முதலானவர்களோடு வீற்றிருப்பதை இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் கண்டு அளவற்ற மகிழ்ச்சியுற்றார்கள். அவர்கள் முருகனை வணங்கி, தேவதேவனே, மகாசேனரே, மகாதேவனின் அருமை குமாரனே, நன்மைக்கு இருப்பிடமானவரே, மகாபிரபுவே, எங்களுடைய விண்ணப்பத்திற்கு தாங்கள் கருணை கூர்ந்து செவிசாய்க்க வேண்டும். சம்போ மகாதேவரின் பாத கமலங்களில் அளவு கடந்த பக்தி கொண்டவரும் பற்றற்ற பிரம்மரிஷியுமான நாரதர் பார்வதிபதியான பரமேஸ்வரரை மகிழ்விக்கும் பொருட்டு ஒரு யாகம் செய்தார். அந்த யாகத்தில் வேதாகம முறைப்படி ஒரு பசுவை விசனம் செய்யும் பொழுது அதிலிருந்து தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு பெரிய ஆட்டுக்கடா வெளிப்பட்டது. தீய காரியங்களை செய்வதிலேயே நாட்டம் கொண்டிருக்கும் அந்த திமிர் பிடித்த ஆடு ஹாலஹால விஷத்தினால் துன்பத்தை அடைந்ததை காட்டிலும் இப்பொழுது 3 லோகங்களையும் அளவு கடந்த கதிகலக்கத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த மதம் கொண்ட ஆட்டுக்கடாவை தாங்கள் பெரிய மனது பண்ணி விரைவிலேயே அடக்கி ஒடுக்காவிட்டால் உலகமே அழிந்துவிடும் என்பது நிச்சயம். அதற்கு தங்களை தவிர தேவரோ அசுரரோ மற்றவர்களோ வேறு யாராலுமே முடியாது. ஆகையால் சராசர மகமான உலகத்தையும் எங்களையும் தாங்கள்தான் தாமதிக்காமல் காத்தருள வேண்டும் என்று தேவர்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டார்கள்.
அதை கேட்டதும் முருகப்பெருமான் விளையாட்டாக கைகொட்டி சிரித்து தன் அருகில் இருந்த வீரபாகுவிடம் அந்த பொல்லாத ஆட்டை தம் எதிரே சீக்கிரம் இழுத்து வரும்படி ஆங்கியிட்டார். எதிரிகளை முறியடிக்கும் வீரபாகுவும் அந்த ஆட்டை தேடி பிடித்து வருவதற்காக 3 உலகங்களையும் சுலபமாக சுற்றி வந்தான். ரசாதலம் முதல் பிரம்மாண்டத்தின் எல்லை வரையிலும் அவன் அந்த ஆட்டை தேடி வந்தபோது வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவின் மாளிகையில் அந்த ஆடு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதைக் கண்டு ஒரு நொடியில் அதை நெருங்கி வந்தான். அந்த ஆட்டின் இம்சைகளை பொறுக்க முடியாமல் வைகுந்தவாசிகள் பயந்து ஓடி பெருத்த ஆரவாரம் செய்வதைக் கண்டு வீரபாகு அந்த ஆட்டுக்கடாவின் கொம்புகளை அலட்சியமாக பிடித்திழுத்து கந்தபெருமானின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். 1000 சூரியர்களுக்கு நிகரானதும் மனம் காற்றாகியவற்றிற்கு ஒப்பான துரித நடையையும் கொண்டதுமான அந்த ஆட்டை கண்டு மன மகிழ்ச்சி அடைந்த முருகன் அதன் முதுகின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு தன் குதிகால்களால் குத்துகளும் சாட்டை அடிகளையும் கொடுத்து அதன் திமிரை அடக்கினான். எதிரிகளை வேரோடு அழித்துவிடும் வல்லமை வாய்ந்த முருகப்பெருமான் அந்த ஆட்டுக்கடாவை மிகவும் லாவகமாக தனக்கு கட்டுப்படுத்தி ஒரு சாது குதிரையைப் போல 5 விதமான தாரகதியுடன் செல்லும்படி ஓடிச் சென்றார். பலந்த காற்று சுழல்வதைப் போல் அதை அழகாக சுற்றி வரச் செய்தார். அதன் மேல் கம்பீரமாக உட்கார்ந்த வண்ணம் முருகனும் சகல உலகங்களிலும் சவாரி செய்தார். மகிமை வாய்ந்த கந்த பெருமானை சுமந்து சென்றதால் திமிரடங்கி களைத்து போன அந்த ஆடு உடல் முழுவதும் வியர்வை பெருகி வழிய வாயிலிருந்து நுரையை கக்கியது. கர்வமான கனைப்பு சப்தம் எதுவும் இல்லாமல் உடல் முழுவதும் நடுநடுங்க சாட்டை அடியினால் வலுவிழந்து பார்க்கவே பரிதாபமான நிலையில் அது காட்சியளித்தது. உலகத்தையே இம்சை செய்து துன்புறுத்தி வந்த அந்த கொடிய ஆடும் கருணாநிதியான முருகனின் கருணையால் அருள் பெற்றது. அந்த ஆடு தத்துவத்தை ஞானத்தை அடைந்த சிவபாலனாகிய கந்தனை துதித்து வணங்கி வழிபட்டது. நிர்மலமான மனதுடன் அப்பெருமானை நமஸ்கரித்து எழுந்தது. அந்த ஆட்டின் பக்தியை கண்டு மனமகிழ்ந்த முருகன் அதையே தம் வாகனமாக ஆக்கி கொண்டார். மனதை வென்று அடக்கி கொள்ளாதவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான திருவருளை முருகர் அந்த ஆட்டிற்கு வழங்கினார். கேவலம் ஒரு ஆட்டிற்கே அருள் கொடுத்த அப்பெருமான் தம்மை வணங்கி வழிபடும் மற்ற மெய்யன்பர்களுக்கு அருள் செய்வதில் சந்தேகமே கிடையாது. அன்றைய தினத்திலிருந்து அக்னிபுத்திரரான முருகர் மேஷவாகனர் என்ற பெயர் வழங்க பெற்றார். பூர்த்தி பெறாத யாகத்தை செய்திருக்கும் நாரத முனிவரும் தேவர்களோடும் மற்ற முனிவர்களோடும் தேவசேனாதிபதியான முருகவேலனை நமஸ்கரித்து வணங்கி பக்தியோடு மகிழ்ந்து நின்றார்கள். அப்பொழுது மேஷவாகனரான கந்தப்பெருமான் அந்த நாரத முனிவரை நோக்கி கூறலானார். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நன்றி, வணக்கம்.